தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. வித்தியா கொலை குற்றவாளியின் இறுதிக் கிரியை குறித்து வெளியான அறிவிப்பு. மூத்த பிக்குவால் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுமி, பெண் எம்பிக்கள் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். பொய் வழக்கு தாக்கல் செய்த பலாலி காவல்துறையினர், கஜேந்திரன் குற்றச்சாட்டு. பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் இளைஞன் செய்த செயல். பாலியல் வன்கொடுமையின் பின் படுகொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமி. தமிழக முதல்வர் விஜயின் அதிரடி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் சிறைச்சாலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை உயிரை மாய்த்து கொண்ட புங்குடுதீவு மாணவி கொலை குற்றவாளியின் இறுதி சடங்கை அரசு செலவில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் எனும் மரண தண்டனை கைதி யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சடலத்தை மனைவியிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட வேளை தமது குடும்ப பொருளாதார நிலைமை காரணமாக இறுதி சடங்கினை மேற்கொள்ள முடியாதென தெரிவித்த மனைவி இறுதி சடங்கினை அரசு செலவில் செய்யுமாறு கோரி சடலத்தை பொறுப்பேற்க மறுத்துள்ளார். அதனை அடுத்து அரசு செலவில் இறுதி சடங்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. வித்தியா கொலை வழக்கினுடைய மரண தண்டனை கைதியின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் உடற்கூற்று பரிசோதனைக்காக கொண்டுவரப்பட்ட போது அங்கு செய்தி சேகரிக்க ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சிறைச்சாலை அதிகாரிகளின் உத்தரவுப்படி அங்கிருந்த சில காவல்துறை உத்தியோகத்தர்கள் ஊடகவியலாளர்களுடன் முரண்பட்டனர். வித்தியா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி பூபாலசிங்கம் ஜெயக்குமார் நேற்றைய தினம் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனால் நேற்று காலை முதலே யாழ்ப்பாணம் சிறைச்சாலை முன்பாக அதிகளவான ஊடகவியலாளர்கள் பிரசன்னமாகி இருந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலத்தை ஊடகவியலாளர்கள் காணொலி மற்றும் புகைப்படங்களை எடுப்பதை தடுக்கும் வகையில் சிறைச்சாலை அதிகாரிகள் சிறைச்சாலை உட்பகுதியில் கதவுகளை மூடி சடலத்தின் உடற்கூற்று பரிசோதனைக்காக சிறைச்சாலை பேருந்தில் ஏற்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அங்கும் ஊடகவியலாளர்கள் காத்திருக்கவே சிறைச்சாலை அதிகாரிகள் காவல்துறையினர் ஊடகவியலாளர்களை வெளியேற்றுமாறு அறிவுறுத்தினர். இதனையடுத்து அங்கு வந்த சில காவல்துறை உத்தியோகத்தர்கள் ஊடகவியலாளர்களுடன் தர்க்கம் புரிந்ததுடன் வைத்தியசாலை வளாகத்தை விட்டு வெளியேறுமாறும் காணொலி எடுக்க முடியாது எனவும் முரண்பட்டனர். இதன்போது வைத்தியசாலை அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஊடகங்களுக்கு செய்தி சேகரிக்க இந்த தடையும் இல்லை என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுர சிறுமியுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்த எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பது, சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு தேவையான நிறுவன ரீதியான மற்றும் சட்ட மறுசீரமைப்புகளை கண்டறிவதற்கு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் கீழ் நியமிக்கப்படும் குழுவின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. அனுராதபுரம் பிரதேசத்தில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சிறுமியின் பாதுகாப்பு குறித்து ஆராய்வதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் அதன் தலைவர் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதற்கமைய போலீஸ், சட்டமாதிபர் திணைக்களம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் இது தொடர்பில் விசேட சந்திப்பொன்றை எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்திற்கு மேலதிகமாக சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற அனைத்து வன்முறைகளையும் தடுப்பதற்கு தேவையான சட்ட மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துவது தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. அத்துடன் அனுராதபுர சிறுமியின் தொடர்புடைய சம்பவம் குறித்த எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பது, சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு தேவையான நிறுவன ரீதியான மற்றும் சட்ட மறுசீரமைப்புகளை கண்டறிவதற்கு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் கீழ் நியமிக்கப்படும் உபகுழுவின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. காவல்துறையினர் தாக்கல் செய்த பொய் வழக்கிற்கான வாக்குமூலம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தையட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பான வாக்குமூலம் பலாலி காவல்துறையினரால் பெறப்பட்ட பின்னர் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார்.
இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2025 டிசம்பர் 4ஆம் தேதி தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டம் குறித்து நேற்றைய தினம் பலாலி காவல்துறையினர் என்னிடம் வாக்குமூலம் பதிவு செய்தார்கள். அன்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தை குழப்பும் வகையில் காவல்துறையினர் பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டனர். அதற்கு பிறகு மல்லாகம் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஒரு பொய்யான வழக்கினை பதிவு செய்தனர். போக்குவரத்திற்கும் காவல்துறையினரின் கடமைகளுக்கும் இடையூறு விளைவித்ததாக தெரிவித்தே இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிற்காக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்த நிலையில் அது தொடர்பான வாக்குமூலத்தினை காவல் நிலையத்திற்கு சென்று வழங்குமாறு நீதிமன்றம் எமக்கு அறிவுறுத்தியது. அதன் பிரகாரம் நேற்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. நாங்கள் இந்த போராட்டங்களை ஜனநாயக முறையில் நீதிமன்ற கட்டளைகளுக்கு மதிப்பளித்து காவல்துறையினரது அறிவுறுத்தல்களுக்கு மதிப்பளித்து நடாத்தி வருகின்ற போதிலும் அதில் போராட்டத்தை நிறுத்தி சட்டவிரோத விகாரைக்கு காணியை வழங்கிவிட வேண்டும் என்பதற்காக இனவாத காவல்துறையினரால் எங்களுக்கு எதிராக அவ்வப்போது இவ்வாறு வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. அதன் தொடர்ச்சியாகவே நேற்றைய தினமும் இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். கொழும்பு மாதம்பிட்டிய வீதி பகுதியில் பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொச்சிக்கடை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடம் இருந்து 588 கிராம் 570 மில்லிகிராம் ஐஸ், 595 கிராம் 430 மில்லிகிராம் ஹாஷ், 234 போதை மாத்திரைகள் மற்றும் 286 போதை ஸ்டாம்புகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மாதம்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு 15 பகுதியை சேர்ந்த 25 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. மாதம்பிட்டிய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவையை அடுத்து சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் 2 கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமிக்கு நேர்ந்த இந்த கொடூர சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோயம்புத்தூர் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயற்படும். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த சிறுமியின் பெற்றோரிடம் முதலமைச்சர் விஜய் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்துள்ளார். அப்போது குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் உறுதியளித்தார். மேலும் அமைச்சர்கள் விஜய் தமிழன் மற்றும் சம்பத்குமார் ஆகியோர் நேரில் சென்று சிறுமியின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான நிவாரண காசோலையையும் வழங்கியுள்ளனர்.